பண்ணுறது நம்ம பண்ணுற வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேது அப்படின்னு ஒரு பக்கம் மனசில் நினச்சாலும் என்ன தான் இருந்தாலும் நம்ம வியூஸ்க்காக சேனல் பண்ணலை அப்படின்ற ஒரு சின்ன நினப்போட திரும்பவும் ஒரு கெத்தாக பழைய டேலண்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு விழிப்புணர்ச்சியோட ஒரு கூஸ்பம்போட திரும்ப உங்களை தேடி வந்து விட்டேன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஆடியோ டெக். இன்றைக்கி நம்ம வெளியில் எங்கேயும் பொருள் கிடைக்குன்னா வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய டாக்பேக்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம டாக்பேக் செட்டிங்ஸில் இந்த டாக்பேக் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அதாவது பொதுவாக காமனாக மேலே கீழே ஸ்வைப் பண்ணி ரைட்டில் ஸ்வைப் பண்ண எல் போட்டால் இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டாக்பேக் மெனுவில் பேசிக்காக சில ஆப்ஷன்ஸ் காட்டும். ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டமு, அப்புறம் காப்பி, அப்புறம் டாக்பேக் செட்டிங்ஸு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங்ஸு இதெல்லாம் காட்டும். இல்லை சில ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டும். பட் அதே மாதிரி நேவிகேஷன் காமிக்கும். ஆனால் இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர் காமிக்குது அப்படின்றது. இது எப்படி நான் கொண்டு வந்தேன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ஆப்ஷனு நேவிகேஷனா, அது கீழே ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டமு. இந்த நேவிகேஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேரக்டர், வேர்டு, லைன்ஸு இதெல்லாம் பழைய அப்டேட்டில் இருக்கும். இது நேவிகேஷன் அப்படின்றதுக்குள்ளே இதை கொடுத்துருக்காங்க. கேன்சல் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்ஷன் அப்படின்னு காமிக்குது. இதை கிளிக் பண்ணால் ரிமூவ் ஃப்ரம் ஹோம் ஸ்க்ரீன், அந்த கரெக்டாக நம்ம எந்த ஐக்கான் பக்கத்தில் வச்சுருக்கோமோ அதுலேருந்து நம்ம ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஐக்கான்ஸை. கேன்சல். ஸோ இந்த மாதிரி நம்ம டாக்பேக் செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நான் வெளியே வரேன் பாருங்கள். ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டம் இது எல்லாருக்குமே தெரியும். காப்பி எல்லாருக்குமே தெரியும். வெர்பாசிட்டி இது எப்படா வெளியே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நான் வெளியே சொல்கிறேன். இந்த வெர்பாசிட்டி ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்றது டாக்பேக் செட்டிங்ஸ்க்குள்ளே வரும். இது நம்ம வெளியில் செட் பண்ண முடியும், வெளியில் வைக்க முடியும். அதுக்கே ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லை எல்லாருக்குமே தெரியும். லாங்குவேஜ் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆடியோ டக்கிங் இது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ரெண்டு வால்யூம் இருக்குது, மீடியா வால்யூம், டாக்பேக் வால்யூம் சொல்லிட்டு. நம்ம ஒரு பாட்டு கேட்குறப்ப டாக்பேக் ஒர்க் ஆகுது அப்படின்னா மீடியா வால்யூம் குறைஞ்சிரும். இதுதான் ஆடியோ டக்கிங் அப்படின்றது. ஸோ இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இதுவும் செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும், டாக்பேக் செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதை நம்ம ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கோம். ஸ்க்ரீன் சர்ச் இது எல்லாருக்குமே தெரியும். ஹைட் ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். வாய்ஸ் கமாண்டு, வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனு. டாக்பேக் செட்டிங்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும். சிஸ்டம் ஆக்ஷன் இது நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூலயமா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இந்த சிஸ்டம் ஆக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஓப்பன் செட்டிங்ஸ்னு ஒன்று வரும்ல, அதுக்குள்ளே போகும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் காமிக்குமே அது. டிஸ்கிரைப் இமேஜ் இது லேட்டஸ்ட் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு இமேஜுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் டாக்பேக் மெனுவில் போய்ட்டு டிஸ்கிரைப் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் படிக்கும். பட் தமிழ் டெக்ஸ்ட் படிக்கல, இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஃபோனில் இந்த எல்லா செட்டிங்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டாக்பேக் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. டாக்பேக் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இதில் ரெண்டு ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமைஸ் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ் மெனு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டாக்பேக் மெனு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதான் இந்த ஃபீச்சரு. இதை கிளிக் பண்ணுறேன். Customize reading control. Customize TalkBack menu. To use the TalkBack menu, tap the screen with 3 fingers. You can also swipe up pen right or swipe down pen right. One of two. இப்போ டாக்பேக் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 fingers வச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா
ஸ்வைப் டவுன் அண்ட் ரைட்டு, ஸ்வைப் அப் அண்ட் ரைட் அப்படின்னு அதோட ஜெஸ்டர்ஸ் வந்து ரீட் பண்ணுது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு actions for current item heading 1 of 28 actions for current item tick box actions shows when actions exist for the current item including copy paste select and more 2 of 28 actions. இது வந்து டிக்கில் இருக்குது. நிறைய ஃபோனில் நாட் டிக்கில் இருக்கும். இது டிக்கில் இருந்தால் தான் நம்ம கட் காப்பி பேஸ்ட் வந்து பண்ண முடியும் ஈஸியாகவே. எடிட் பாக்ஸில் வச்சு நீங்கள் இது ஆக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஆனில் வச்சுருக்கேன். உங்கள் ஃபோன் உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் அதிகமாக தேவைப்படுறவங்க இதை ஆனில் வச்சுக்கோங்க. Navigation heading 7 of 20 tick box navigation read by character word lines and more 8 of 28 இந்த கேரக்டர் வேர்டு லைன்ஸு இதெல்லாம் வந்து ரீட் பை நேவிகேஷன்ஸ் வருதா. இது உங்களுக்கு தேவைனாலும் இதை ஆன் பண்ணிக்கோங்க. நானும் ஆனில் வச்சுருக்கேன். Edit navigation options 9 of 28 reading heading 10 of 28 edit navigation option reading tick box navigation read by character word lines and more 8 of 28 read by character word lines இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். Edit navigation options 9 of 28 reading heading 10 of not ticked tick box read from top starting from the top read all items on the screen 11 of 28 read from top இது வந்து நான் ஆஃப்ல நாட் டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீட் ஃப்ரம் டாப் அப்படின்றது வந்து மேலே அந்த டாக்பேக் மெனுவில் காமிக்கும். நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃபோனில் வந்து ரீட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஐட்டம் மட்டும் வந்திருக்கும். இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா டாக்பேக் மெனுவில் ரீட் ஃப்ரம் டாப் வந்து காமிக்கும். Tick box read from next item starting from the next item read all items on the screen 12 of 28 read from next item tick box copy last spoken phrase copy the last phrase that TalkBack sent to the clipboard so that you can paste the text 13 of 28 காப்பி இதை வந்து நாட் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆப்ஷனே காட்டாது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நான் டிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். Not ticked tick box spell last spoken phrase spell each letter of the last phrase that TalkBack said 14 of 28 இப்போ உங்களுக்கு ஸ்பெல்லிங் தேவை அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டாக்பேக் மெனுனே வேணும்னா இதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நான் நாட் டிக் தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன்லாம் முதல்ல வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் நம்மளுடைய ஃபோனில். ஆனால் இப்போ எல்லாருமே காணும் இந்த ஸ்பெல் ஆப்ஷன் காணும்னு தேடிட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த கஸ்டமைஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல் ஆப்ஷன் காமிக்கும். Not ticked tick box repeat last spoken phrase hear the last phrase that TalkBack said again 15 of 28 இந்த ஆப்ஷன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரிப்பீட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். லாஸ்ட் ஸ்போக்கன் ஃப்ரேஸ் அதாவது நம்ம என்ன டெக்ஸ்ட் நம்ம படித்தோமோ அதை திருப்பி படிக்கும். அதுதான் tick box verbosity change weather type keys usage hints grid info and other info is read aloud 16 of 28 அதான் வெர்பாசிட்டி ஆப்ஷன். இது உங்களுக்கு டாக்பேக் மெனுவில் வேணும்னா நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படுறதுனா நான் டிக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு செட்டிங் மாற்றினா டக்குன்னு வெர்பாசிட்டி தான் போகும். வெர்பாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் ஃபார் டாக்பேக். இது எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். ஸோ அதனால் வெர்பாசிட்டி நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். Tick box spoken language change your spoken language shows only when you have multiple text to speech languages installed 17 of 28 ஸ்போக்கன் லாங்குவேஜ் அதாவது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியோ மராத்தி இங்கிலீஷ் தமிழ் எது வேணால் வச்சுக்கலாம். அது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் மட்டும் அந்த நீங்கள் என்ன லாங்குவேஜ் செட் பண்ணுறீங்களோ அதில் வந்து படிக்கும். நிறைய பேர் தமிழ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆப்ஷன் வந்து டாக்பேக் மெனுவிலே கொடுத்துருக்காங்க. Tick box audio ducking lower volume of other audio playing when TalkBack speaks 18 of 28 audio ducking இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இதை நான் டிக் பண்ணியிருக்கேன். Not ticked tick box sound feedback hear sound effects as you navigate like a beep to confirm an action 19 of 28 சவுண்ட் ஃபீட்பேக் இது எல்லாருமே தெரியும். டாக்பேக் வந்து நம்ம டச் பண்ணுறப்பெல்லாம் டிங் டிங் ஒரு சவுண்டு கேட்கும். இதை ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து நம்ம டாக்பேக் மெனுவில் வச்சுக்க முடியும். தேவைப்படுற டைமில் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் டாக்பேக் மெனுவில் செட் பண்ணிக்கலாம். Not ticked tick box vibration feedback feel vibrations for actions like selecting an item does not affect vibrations coming from apps or the system 20 of 28 இதான் வைப்ரேஷன் ஃபீட்பேக். இதையும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். Special features heading 21 of 28 tick box screen search enter a search term to find that text on the screen 22 of 28 screen search இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் தேவைப்படுதுன்னா நம்ம அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக இதில் யூஸ் பண்ணுவோம். டாக்பேக்கோட ஃபீச்சரு இது வந்து டிஃபால்ட்டாகவே அது இருக்கும். இதை வேணும்னா நம்ம அன்டிக் பண்ணிக்கலாம். அன்டிக் பண்ணிட்டுனா அது போயிடும். நெக்ஸ்ட்டு
Tick box. Hide or show screen. Hide the display so that your screen is not visible to others in public places. After hiding your screen, return it to a normal state. 23 of 28. ஹைட் ஸ்க்ரீனு, டிம் ஸ்க்ரீனு, இது வந்து இந்த ஆப்ஷனு. இது உங்களுக்கு வந்து டாக்பேக் மெனுவில் வந்து வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து தூக்கிடலாம். நான் வந்து இதை டிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். Tick box. Voice commands. Control talkback with your voice. 24 of 20. எல்லாமே நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதரு Tick box. Talkback settings. Open talkback settings. 26 டாக்பேக் of 28. செட்டிங்ஸ். இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்பேக் மெனுவில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். Tick box. Text to speech settings. Open tick box. System actions. Go to all apps and quick settings. 28 of 28. சிஸ்டம் ஆக்ஷன். நம்ம கோ டு ஆல் ஆப்ஸு, அதாவது நீ என்னென்ன அப்ளிகேஷன் போகணும், அதேமாதிரி என்ன நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்றத வந்து செட் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் ஆக்ஷனு. இது கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகுது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் இதை டிக்கில் வச்சுக்கிறது நல்லது. நான் வந்து டிக்கில் தான் வச்சுருக்கேன். உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் அதையும் பார்த்துருவோம். கஸ்டமைஸ் மெனுவில் வந்து customize reading controls. To use the reading controls, swipe left or right with 3 fingers. You can also swipe up or down with 3 fingers. இந்த ரீடிங் கண்ட்ரோல்ஸ் இதுக்குள்ளே போவோம். Customer reading heading tick box characters. Read one character at a time. வேர்டு, லைனு, பேராகிராஃபு, ஹெட்டிங்ஸு, லிங்க்ஸு, கண்ட்ரோல்ஸு, லேண்ட்மார்க்ஸு. ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்லுவோம்ல, நம்ம மேலே இப்படி ஸ்வைப் பண்ணால் லைக் வந்து இந்த மாதிரி ஸ்போக்கன் லாங்குவேஜ், ஸ்பீச் ரேட்டு, இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எதெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அன்டிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்பீச் ரேட் வந்து இந்த மாதிரி பண்ணால் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பீச் ரேட் வந்து அன்டிக் பண்ணிக்கலாம், ஸ்போக்கன் லாங்குவேஜ் அன்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து லேண்ட்மார்க்ஸ் வந்து அன்டிக்கில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் டிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்களே வந்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே முக்கியமான ஒரு செட்டிங் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல. ஸோ வீடியோ லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் வந்து வீடியோ சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் லைக் ஒரு தட்டுங்க. லைக் பண்ணிவிட்டு, அப்படி லைக் பண்ணலைன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.